நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிட்டர்ன் குடுக்குற டீட்டெயில்டு வீடியோவும் சரி, ஷார்ட்ஸும் சரி, அண்ட் தென் நான் பண்ற லைவ் ட்ரேடிங்கும் சரி, உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். அண்ட் தென் நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, லைவ் ட்ரேடிங் இருக்கு நம்மகிட்ட எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக. அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 to 10 அக்யூரேட் கால்ஸ் குடுக்குறோம். அண்ட் தென் மந்த்லி டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 500 பிளஸ் டிப்ஸ் வந்து குடுக்குறோம். அதுக்கு மேலேயே நம்ம வீக்லி கூட அச்சீவ் பண்றோம். அண்ட் தென் பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க யூனிவர்சிட்டி வந்து பையிங்கும், செல்லிங் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மெம்பர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் நம்மகிட்ட இந்தந்த சர்வீசஸ் இருக்கு. நம்மகிட்ட என்னென்ன சர்வீசஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் கிடையாது. காப்பி ட்ரேடிங் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மென்டர்ஷிப் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக. ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்டும் சரி, லாஸஸும் சரி, எல்லாமே உங்களே சார்ந்தது. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நீங்க ட்ரேட் பண்றதுக்கு. அண்ட் தென் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல மூவ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் தென் இதுல நிறை, குறைகள், டவுட், கிளாரிஃபிகேஷன், உங்களோட ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயும் கூப்பிடலாம், டெலகிராம்லயும் கூப்பிடலாம். ஏன் ஈவன் நீங்க வந்து ஃபோன் கால்ல கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைல் எக்ஸ்பிளனேஷனா கோல்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோல செப்டம்பர் 5ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த மார்க்கெட்டுன்னு இல்ல, எல்லா மார்க்கெட்லயுமே நம்ம ஒரு சார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு மேஜர் ஆனது டெக்னிக்கல். 2வது பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல். ஸோ டெக்னிக்கல் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் எல்லாமே வரும். ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அப்புறம் வந்து நியூஸ் இம்பாக்ட் எல்லாமே அதுல வரும். ஸோ இந்த வீடியோல நம்ம டெக்னிக்கலும் பார்க்க போறோம், ஃபண்டமெண்டலும் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் அனலைசிஸ் பண்ண மாரி கோல்டு வந்து நம்மளோட டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ குடுத்திருந்தோம்னா, 3880 குடுத்திருந்தோம். ஸோ அதே மாரியே நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த வாரத்துல நம்மளோட டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிருச்சு. ரீச் ஆன ஜோன்ல இருந்து ஃபர்தரா ஃபால் ஆகுமா? இல்ல இன்னும் ஹையர் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, சொல்லவே வேண்டாம். ஓவராலாவே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இந்த அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இல்ல கரெக்ஷன் ஆகாம மேல போகுதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கன்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைட்வேஸ்லயோ, ஒரு ஒரு கன்சாலிடேஷனோ இல்லாம மார்க்கெட் வந்து மேல போயிட்டே இருக்கு கன்டினியூவா. இந்த கன்டினியூஷன் வந்து அப்படியே போகுமா? இல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதோட ட்ரெண்ட் நம்மளால டிராப் ஆகும். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அது எந்தவித மாற்றமும் இல்ல. ஏன்னா இடையில வந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. லைக் இங்க பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகி ஒரு சைட்வேஸ்ல போய் அகைன் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்மள பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல இருந்துச்சு இந்த இடத்துல. அந்த ஜோன மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அப்ப இது நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருந்த ஜோனு, பிளஸ் நம்மளோட சைட்வேஸா இருந்த மார்க்கெட்டா இருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிருச்சு. ஸோ அப்போ நம்மளோட பாட்டம் லைன் வந்து 3435 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட் லைன டிராப் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் கிளியரா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கா, அங்க இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன டிராப் பண்ண போறோம். நார்மல் ட்ரெண்ட் லைன் இல்ல, பேரலல். ஸோ இங்க இருந்து கனெக்ட் பண்றோம். ஸோ ஆகஸ்ட் 29ஆம் தேதியில இருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட். ஒரு 3641ல ஒரு கன்சாலிடேஷன் ஆகி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போச்சு. இத நம்மளோட விக்க டிராப் பண்ணி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டே சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய்க்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் சார்ட்ட பொறுத்தளவுக்கு. ஒரு சைட்வேஸ்ல இருந்துச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மேஜரா ஒரு பிரேக் அப் குடுத்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு லோவர் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அப்பர் ட்ரெண்ட் லைன் தான் பார்க்க போறோம். ரைட்.
ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெண்ட் லைனு. கரெக்ட்டா? ஸோ இதில நமக்கு தோதுவா இருக்கிற மாரி நம்மளோட சேனல மென்ஷன் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, பேரலல் அப் ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். அத கிளியரா மென்ஷன் பண்ணிடலாமா? பேரலல் அப் ட்ரெண்ட் சேனல். இது வந்து மார்க்கெட் வந்து பேரலலான அப் ட்ரெண்ட் சேனல். ரைட். ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. நம்ம அடுத்தபடியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் டிரா பண்ணணும். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 3840 போன வாரம் லோ. இத கிளியரா இதில மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட சப்போர்ட் S1. இதுக்கு மேல நமக்கு சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 3870ல நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் இருக்கு. இது நம்மளோட சப்போர்ட். நமக்கு லோவர் ஜோன் போகணும் தேவையில்ல. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. கரெக்ஷன் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் ஒரு ஆல் டைம் ஹையா 3897 அப்படிங்கிற ஜோன் போயிருந்துச்சு. அது ரவுண்ட் ஆஃபா ஒரு 3900 கூட நம்ம வச்சுக்கலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ அப்போ இந்த ஜோன பிரேக் பண்ணி போச்சுன்னா, மேல எங்க போகும்? நம்மளோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இங்க பாருங்க, அந்த ஏரோ மார்க் வைக்கும்போது கீழ பாருங்க ஃப்ரைடே 03 அப்டின்ட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரைடே 03ன்னு இருக்கு. அப்போ 5ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி நம்ம ஏரோ வச்சு நேரா பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி பார்த்தோம் அப்டின்னா, இந்த டார்கெட் ரைஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3941. இன்கேஸ் 3940 அப்படிங்கிறது நமக்கு 6ஆம் தேதி அச்சீவ் ஆகல அப்படின்னா, 7ஆம் தேதி நம்மளோட டார்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 3958 இருக்கும். ஸோ அஸ் சூன் அஸ் பாசிபிள் அந்த டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து ரிவர்சல் ஆகும். இல்ல சைட் வைஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நாட்கள் போக போக அதோட டார்கெட் பிரைஸும் கூடிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 3947லேருந்து 3937லேருந்து 40. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அதையும் இப்போ கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து நம்மளோட நியூ ஆல் டைம் ஹை அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. நியூ ஆல் டைம் ஹை அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. இத வந்து நம்ம 12ல சைஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ இது நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் 2 ஆயிருச்சு. அப்போ இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. அது போன வீக்கோட ஹை ரெசிஸ்டன்ஸ் 1. அப்புறம் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2. சப்போர்ட் S1. சப்போர்ட் S2. சப்போர்ட் S2. ரைட். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம் கிளியரா. இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா ட்ரா பண்ண போறோம். ஸோ கீழ உள்ளதெல்லாம் ட்ரா பண்ணிருங்க. ஓவராலா நம்மளோட ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு கீழ போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறதுனால, நம்ம அனலைசிஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளயே வச்சுக்கலாம். ரைட்டா? ரைட். இந்த பாக்ஸ்குள்ள மட்டும் தான் நம்மளோட அனலைசிஸ மெயினா வைக்க போறோம். ஸோ அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? XUSDயோட வீக்லி ப்ரொஜெக்ஷன் XUSD/கோல்டோட வீக்லி ஓவில சொல்லியிருந்தேன் பை ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு. ஸோ அப்போ என்னோட ப்ரொஜெக்ஷனை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 25 ரைட்டா? ஸோ அப்போ இங்க இருந்து என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல. எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் பண்ண ஜோன், அதாவது 3870 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு. 3871ல இருந்து 75 அப்படிங்கிறது நம்மளோட பையிங் ஜோனா இருக்கு. ஸோ இங்க இருந்து பை. நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3891 அல்லது 3900. ஸோ அந்த ஜோனை பிரேக் பண்ணி நமக்கு வந்து 3944 அப்படிங்கிறது அடுத்தபடியான டார்கெட் பிரைஸா இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த கேண்டிலோட சப்போர்ட்லயே வந்து 3867 நம்மளோட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3850 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சிருக்கேன். அப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200 பிப்ஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். அந்த டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 650 பிப்ஸ்க்கு மேலேயே இருக்கு. ரிஸ்க் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
அப்போ நம்மளோட ட்ரேட் எப்படி எடுக்கணும்? சண்டே ஓப்பன் ஆனதும் இங்கேருந்து ஸ்லைட்டாக ஒரு மேலே போட்டு ஒரு ஃபால் ஆகி இந்த ஜோன் ஒரு ஜோன், அதாவது 3870 வந்ததுமே நம்ம பை எடுத்துக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 3943 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ அப்போ இது நம்மளோட பாசிபிள் பையிங் ஜோன், பெர்ஃபெக்ட் ஏரியா ஃபார் பையிங். பெர்ஃபெக்ட் ஏரியா ஃபார் பையிங். ஸோ அப்போ நம்மளோட பையிங் ஜோன் இங்கே இருக்குது, கரெக்டாக? அதை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ அப்போது இப்போ மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன ரீசனால போகும் அப்படிங்கிறத சொன்னாதான் நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸாக நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட அனலைசிஸை பொறுத்து நம்மளோட அனலைசிஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் பார்க்கணும். சிங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ரைட், இதில் நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. ஸோ அதனால் இதை ட்ராப் பண்ணிடலாம். சிங்கிளில் டபுளில் பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்கல, அந்த ட்ரிபிளில் பார்த்தாலும் நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அட்லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டில் ஒரு பாட்டமில் ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங், ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பாட்டம்ல, இது நம்மளோட சப்போர்ட் ஜோனும் கூட, ரைட்டா? bullish engulfing formed at the support. Bullish engulfing formed at support. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் engulfing கிடைச்சதுனால மார்க்கெட் இந்த இடத்துல நல்ல ஒரு பை ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சிருக்கு. இது நம்மளோட மேஜர் ரீசன். அதாவது ஒரு புல்லிஷ் engulfing ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஹையா இருக்கும். ஸ்விங் ஹை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கு? 3296. அதுக்கு ஈஸியாக நமக்கு ஹிட் ஆகிற டார்கெட் தான். அதுக்கு மேலேயே ஹையா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகி 3945 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ இது வந்து நம்மளோட முதல் மேஜர் ரீசன் கோல்டு வந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டோட ரீட்ரேஸ்மெண்ட் எங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை இருக்கா, அதே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை வரும்போது மார்க்கெட் இடத்துல டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகும்போது என்ன சொல்றேன், பாசிபிள் ஃபார் டபுள் டாப். ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆகி எங்க வரும் அப்படின்னா அதோட பிரேக் அவுட் பண்ண ஜோனுக்கு வரும். ஸோ கிளியரான பிரேக் அவுட் பண்ண ஜோன் எங்கன்னு பார்த்தோம்னா 3171. ஸோ அப்போ இந்த ஜோன் வந்ததுமே கிளியரா அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும். சரி, ரைட், ஓகே. நான் சொல்ற மாதிரியே இந்த இடத்துல நம்மளோட டபுள் டாப் ஃபார்ம் ஆகி ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துல வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்து ஏன் நீ புல்லிஷ் ஆகணும்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு. அதையும் நான் கிளியரா சொல்றேன். அதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேஜரா பார்க்கக்கூடியது என்னன்னா ஃபிபோ ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ ஃபிபோ ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அல்ட் பிளஸ் எஃப் கொடுத்தாலும் வந்துடும், நம்மளும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஹையா பார்த்தோம் அப்படின்னா 3896 இந்த ஜோன்ல இருந்து நம்மளோட ஃபிபோ ஏரியா ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிளியரா பாருங்க இந்த இடத்துல ஹைல இருந்து லோ ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோல்டன் ரேஷியோ பாருங்க 0.618. நம்ம கோல்டன் ரேஷியோ வந்து 3174 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ஜோன் அங்கே இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தேவையில்ல. ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, மேஜரான ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்கு. கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற அப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்ததும் ஃபால் ஆகுது. இதுவரைக்கும் ஏன் ஃபால் ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் கீழே ஏன் ஃபால் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கோல்டன் ரேஷியோ இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து மார்க்கெட் என்ன ஆகும், கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டெக்னிக்கலா கோல்டு வந்து புல்லி பை ஆகிறதுக்கான ரீசன்ஸ் தெளிவாக சொல்லிட்டோம்னா. அந்த நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு,
ஸோ இது வந்து ஒரு சைடு. டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து இங்க வந்ததுக்கப்புறம் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அது எஸ்எம்சி கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க, ட்ரேடிங் வியூல இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியரா இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஃபேர் வேல்யூ கேப்ல கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த ஜோன் தான் காமிக்கும். ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜோனுக்கு வந்ததும் மார்க்கெட் அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஏன்னா 3168லயோ, 3865லயோ நமக்கு 865லயோ நமக்கு வந்து செல்லர்ஸோட பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதனால மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகாம, இங்க நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். எஃப்இஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப மார்க்கெட் ஒபே பண்ணி, மார்க்கெட் இங்க இருந்தே ஒரு டேக் ஆஃப் ஆயிரும். ஒரு ஃபால் ஆகாம. ஸோ நெறைய பேரோட செல் ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணாம, அவங்கள சோலி முடிக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கும். ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப். ரைட் ஓகே. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலா கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன். அதாவது இந்த ஜோன்ல இருந்து புல்லிஷ் ஆகுற ரீசன். கண்டிப்பா டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3943. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3950 அப்படிங்கிற 50 50 அப்படிங்கிற ஜோன்ல வச்சுக்கலாம். 50 அப்படிங்கிற ஜோன்ல வச்சு என்ட்ரி பொறுத்தளவுக்கு 3871ல நம்ம வந்து பை கால் எடுக்கலாம். ஸோ சாலிடா நமக்கு வந்து புல்லிஷ் ஆகும். அந்த இது ஒரு சைடு இருந்தாலும், நமக்கு இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ லோவா இந்த இடத்துல இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன கனெக்ட் பண்றோம். இது ஒரு அப் ட்ரெண்ட் சேனலு. அண்ட் தென் இன்னொரு அப் ட்ரெண்ட் சேனல் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து. ஸோ டிரா பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நமக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து. இங்கேயுமே நமக்கு ஒரு அசெண்டிங் சேனல் கிடைச்சிருக்கு. ஒரு அசெண்டிங் சேனல் அசெண்டிங் கன்டினியூஷன் பேட்டர்ன். கன்டினியூஷன் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல நம்ம அசெண்டிங் ஒரு கன்டினியூஷன் பேட்டர்ன் கிடைச்சதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தும் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகும் அப்படிங்கிறத விட டேக் ஆஃப் ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் சொல்றேன் பாருங்க. இங்க இருக்கா? கரெக்ட்டா? இது நம்மளோட ஜாயிண்ட். ஸோ நம்ம பையிங் பண்ற ஜோன் பாருங்க இந்த ஜோன். அப்போ இந்த ஜோன்ல தான் நமக்கு அந்த இதுவுமே மேட்ச் ஆகுது. ஸோ கிளியரா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாட் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க நம்மளோட ட்ரெண்ட் லைனு பிளஸ் ஃபேர் வேல்யூ கேப் பிளஸ் நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ஜோன். ஸோ எல்லாமே நமக்கு இந்த ஜோன் இருக்கிறதுனால மார்க்கெட் 3821 அப்படிங்கிற ஜோன் வந்ததுமே நமக்கு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே பக்காவா சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ டெக்னிக்கல் முடிச்சாச்சு. இப்போ ஃபண்டமெண்டல் நெக்ஸ்ட் போறோம். ஃபண்டமெண்டல் போறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போதே நமக்கு மேஜரா பார்க்கக்கூடியது வந்து DXY. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நியூஸஸ் பார்க்கணும். ஸோ இனிஷியலா நமக்கு வந்து DXY பார்த்துக்கலாம். DXY அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா DXY புல்லிஷ் ஆகும். இன்கேஸ் DXY வந்து ஃபால் ஆச்சுன்னா கோல்டு வந்து பை ஆகும். ஸோ ஓவராலா ப்ரொபஷனலி இது வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். ஸோ டே கேண்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இது ஒரு ஷார்ட் டெர்ம் பீரியட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹைல இருந்து ஒரு லோ. ஒரு பேரலலா ஒரு ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணியாச்சு. ஸோ இங்க நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த லோவர்ல பார்த்தோம் அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்ப மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ சார்ட் பொறுத்தளவு இங்க இருந்து ஒரு ஷார்ட்டா ஒரு ஃபால் ஆகி இங்க வரைக்கும் வரும். ஸோ இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பை ஆகும். அப்போ இங்க வரும்போது பை ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி அகைன் ஒரு பை ஆகும். ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து இப்போ DXY கீழ போகும்போது என்ன ஆகும்? கோல்டு வந்து மேல போய் 3945 அப்படிங்கிற ஜோன் ரீச் ஆகும். ஸோ ஒன்ஸ் DXY இங்க வந்ததுக்கப்புறம் கோல்டு அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு 3880 3860 அப்படிங்கிற லோ வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா DXY பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ DXY கோல்டுமே ரிலேட் ஆகுது. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, அப்கமிங் டேஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டோட நியூஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பக்காவா பார்த்துடலாம். ஸோ நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு 3 டாட் இருக்கும். 1 ஹவர்ல. வேற சாப்டர். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நியூஸ்ல போய் பாருங்க. நியூஸ்ல வந்து இதுல இருக்கும். ரைட்.
ஸோ இல் ரைட். ஸோ ஒரு 3900 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, யுஎஸ் எக்கனாமிக்லயுமே வந்து ஜாப்ஸ் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் அதோட பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, சைனா வந்து ஒரு இப்போ பிசிக்கல் கோல்டுக்கு வந்து டிமாண்ட் ரொம்பவே வச்சிருக்கிறதுனால, ஸோ கோல்ட பொறுத்தளவு 3902 அப்படிங்கிறது அவங்களோட ப்ரொஜெக்ஷன். பட் என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு மேலயுமே டேக் ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். சரிங்களா? அந்த அப்கமிங் டேஸ்ல நமக்கு என்னென்ன நியூஸஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, forexfactory.com போய்க்கோங்க. ஸோ அதில கேலண்டர் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, USD, JBP அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அத ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்? லைக்வைஸ் பார்த்தா USD மட்டும் தான் வேணும் அப்படின்னா, அத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து எல்லாமே கொச்ச கொச்சன்னு வராம, கிளியரா உங்களுக்கு அது மட்டும் வரும். ஸோ பார்த்தோம் அப்டின்னா, மண்டே நாளைக்கு வந்து நியூஸஸ் எதுவுமே இல்ல. அண்ட் தென் டியூஸ்டேயுமே நமக்கு இம்பாக்ட் பண்ண நியூஸஸ் இல்ல. பட் வெட்னஸ்டே வந்து நமக்கு எஃப்எம்சி நியூஸஸ் இருக்கு. தர்ஸ்டே வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரைடேயுமே நமக்கு நியூஸஸ் நெறையவே இருக்கு. ஸோ மண்டே, டியூஸ்டே வந்து நமக்கு நியூஸஸ் இல்ல அப்டிங்கிறது வால்டல் கம்மியா இருக்கும் அப்டிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லுமே வந்து வால்டல் அதிகமா இருக்கும். அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, யுஎஸ் கவர்ன்மென்ட் இம்பாக்டட் பை த ஷட்டவுன். டென்டேட்டிவ் வந்து சப்ஜெக்ட் டூ டிலே அண்ட் கேன்சலேஷன். மேபி இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகலாம் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் நியூஸ் கேன்சல் ஆனாலும் சரி, கேன்சல் ஆகாட்டாலும் சரி, அதோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்குமே தவிர, எந்தவித மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு என்னோட சஜஷன், அதாவது மார்க்கெட் எந்தெந்த ஜோனுக்கு போகும், எங்கெங்கேருந்து பை ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. நம்ம கிட்ட வந்து முழுக்க முழுக்க வந்து மென்டர்ஷிப் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸோ, காப்பி ட்ரேடிங்கோ, அண்ட் தென் அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளே மாரி ஃபேக் குரூப்ஸ் வந்து நெறைய இருக்கு. நீங்க அந்த மாரி இதுல போயிட்டு நீங்க வந்து ப்ரே பண்ணிக்க வேண்டாம். ப்ரே ஆகிக்க வேண்டாம். ஸோ நான் வந்து யாருக்கும் இன்பாக்ஸ் பண்றது கிடையாது வாலண்டியரா. ஸோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா மட்டும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல லைவ் அப்டேட்ஸ், அந்த அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.